தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36+1 37 கவர்மெண்ட் காலேஜோட கட் ஆஃப் கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி டெய்லி கால்ஸ் வந்துட்டே இருக்கு. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், பாவம் அவங்களுக்கும் ஒரு தடுமாற்றம் இல்லாமல் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெரிட் லிஸ்ட் வரத்துக்கு முன்னாடி அவங்க தயாராகணும் அப்படின்றதுக்காக ஒரு நம்ம லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த லிஸ்ட்டில் வந்து கவர்மெண்ட் காலேஜோட கேட்டகரி வைஸ் வந்து கட் ஆஃப் வந்து கொடுக்க போகிறோம். ரைட்டா, நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மார்க்கில் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும். மிஸ் பண்ணிடாமல் பார்க்கணும் லாஸ்ட் வரைக்கும். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கு. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த மாதிரி கவர்மெண்ட் கட் ஆஃப் சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட் இயர் நீங்களும் கவர்மெண்ட் கட் ஆஃபுக்கு ஏற்ற மாதிரி மார்க் எடுத்து வச்சு நானும் சீட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த பேட்சோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு வாங்கி கொடுக்குற அஷூரன்ஸும் கொடுக்குறோம். ப்ளஸ் அந்த மாதிரி எடுக்க முடியல மார்க் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கட்டக்கூடிய ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணுறோம். அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். சீட்டை எடுக்க கொடுத்துக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த குழந்தைக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கறதுலேருந்து டவுட் கிளியர் பண்ணுறதுலேருந்து கூட இருந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து அந்த மார்க்கு ஸ்கோர் பண்ண வைப்போம் அப்படின்ற கேரண்டி நம்ம கொடுக்குறோம். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரியான கிளாஸஸ் தேவை இருக்குது, உங்கள் குழந்தைய வந்து கவர்மெண்ட் சீட் வாங்கணும், பைசா செலவு இல்லாமல் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபியூ லேக்ஸை வந்து நீங்கள் செலவு பண்ணிங்க அப்படின்னா போதும். ஆர்ஜிஆரில் ஸ்பெஷல் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 8695186953. இந்த நம்பருக்கு இமிடியேட்டாக நீங்கள் கால் பண்ணுங்கள். ரைட், இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பொசிஷனில் வரது பார்த்தீங்கன்னா எம்எம்சி. ரைட்டா, எம்எம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து ஓசி கேட்டகரிக்கு வந்து 570 மார்க்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 560 மார்க் வரைக்கும் வரும். பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 557 மார்க் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்பிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 550 மார்க் வரைக்கும் நம்மளுக்கு எங்கே கிடைக்கும், எம்எம்சியில் கிடைக்கும். தென் எஸ்சிக்கு வந்து 525, எஸ்சிஏக்கு வந்து 435 மார்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மார்க் வரைக்கும் எஸ்டிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு முக்கியமான காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் என்ன காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் இல்லையா. ஸ்டான்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 555 மார்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 550 வரைக்கும் கிடைக்கும். தென் பிசிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 547 வரைக்கும் கிடைக்கும். தென் வந்து பிசிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 462 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்பிசிக்கு பொறுத்த வரைக்கும் 545 வரைக்கும் கிடைக்கும். தென் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 480 வரைக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா 500ன்றது ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லிக்கு வந்து 480 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 505 வரைக்கும் சான்சஸ் ஆகுது. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நம்மளுக்கு என்ன காலேஜ் நம்ம பார்ப்போம், ஸ்டான்லிக்கு அப்புறம் நீங்களும் ஸ்டான்லியில் ஜாயின் பண்ணணுமா, இந்த மார்க் உங்களுக்கு இருக்கா, கீழே கமெண்ட்டில் கொடுங்க, எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. தென் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் 548 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது ஓசிக்கு. தென் பிசிக்கு வந்து 545 அண்டு பிசிஎம் 541. தென் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி வந்து 532. தென் நம்மளுக்கு பிசிஎம் முடிஞ்சுமே 440 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரி. தென் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500, எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 470. தென் எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா 450 மார்க்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் அடுத்த காலேஜ் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கீழ்பாக் காலேஜில் இப்போ நான் சொன்ன மார்க் இருக்குது அப்படின்றத கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மார்க்குக்கு இந்த சீட்டு கிடைக்குமா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் கொடுங்க. அடுத்தது நம்ம பார்த்தோன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 545 ஓசிக்கும் 536 வந்து பிசிக்கும், பிசிஎம்முக்கு வந்து 525, எம்பிசி டிஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 520க்கும், எஸ்சிக்கு வந்து 485க்கும், எஸ்டிக்கு வந்து 460, தென் எஸ்சிஏக்கு வந்து 445 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறமா நம்ம சென்னை காலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல யாருக்கு சீட்டு கிடைக்குமோ கீழே கமெண்ட்ல கொடுங்க. தென் ஓமந்தூரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் வந்து 540 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசிக்கு வந்து 535 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 532 மார்க்ஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 531 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 488. தென் வந்து எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 460 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. தென் எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 445 வந்து
கிடைக்கும். ஓமந்தூர் சென்னை காலேஜ், சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டிலாம் ரொம்ப அருமையான இருக்கக்கூடிய காலேஜ். இந்த காலேஜில் இந்த மார்க் உங்களுக்கு இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க. ஆமாம், நான் இந்த காலேஜஸ் எடுத்துருவேன் அப்படின்ட்டு. அப்புறம் தமிழ்நாடோட பெருமை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அருமையான காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது என்ன காலேஜ்? நம்மளுடைய மதுரை மெடிக்கல் காலேஜ். மதுரை மெடிக்கல் காலேஜ் அருமையான மெடிக்கல் காலேஜ். இந்த மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு சீட்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா நல்ல மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் சீட்டு வாங்கணும் அப்படின்றப்ப எவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ரைட்டா? மதுரை காலேஜ் சீட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஓசியா இருந்தால் 545, பிசி வந்து பார்த்தீங்கன்னா 537, தென் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 530, எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 525, தென் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வந்து 485, தென் எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 455, தென் எஸ்சிஏ வந்து 448 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மதுரை காலேஜ் கிடைக்கிறதுக்கு மார்க் நீங்க வச்சிருக்கீங்களா? கீழே கமெண்ட்ல கொடுங்க, எங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்ட்டு. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். சென்னைக்கு அருகில் யாருன்னா நிறைய பேர் சீட்டு வாங்கணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 காலேஜை தவிர எதனா போடணும் அப்படின்னா இந்த செங்கல்பட்டு காலேஜ் போடுவாங்க. ஏன்னா பழமையான காலேஜ். ஓசிக்கு 536, பிசிக்கு வந்து 530, தென் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்முக்கு வந்து 526, தென் 520 வந்து எம்பிசிக்கும், 451 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கும், எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 430, தென் எஸ்சிஏ வந்து 440 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தென் தஞ்சாவூர் ரொம்ப பழமையான காலேஜ். அந்த காலேஜும் ரொம்ப அருமையான காலேஜ். அந்த காலேஜில் நம்ம சீட்டு வாங்கணும் அப்படின்னா 538 ஓசியில் இருக்கணும். தென் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 530 வரைக்கும் சான்சஸ் இருக்கு. தென் பிசிஎம்முக்கு வந்து 521 கிடைக்கும். எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 522 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா 435 மார்க் வரைக்கும் இருக்கு சான்சஸ். தென் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 436, தென் எஸ்சி வந்து 485. தஞ்சாவூர் காலேஜில் மார்க் வச்சிருக்கேன் அப்படின்னா கீழே கொடுங்க, நான் தஞ்சாவூர்ல கிடைக்கும் அப்படின்றத. ரைட்டா? அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஎஸ்ஐசி. இஎஸ்ஐசி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் அது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில இருந்து 533 மார்க் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிசி வந்து பாத்தீங்கன்னா 531 மார்க்குக்கும், பிசிஎம்முக்கு வந்து பாத்தீங்கன்னா 530 மார்க்ஸுக்கும், எம்பிசி டிஎன்சி வந்து பாத்தீங்கன்னா 523 மார்க்ஸுக்கும், எஸ்டி வந்து 445 மார்க்கும், தென் எஸ்சிஏக்கு வந்து 430 மார்க் வரைக்கும் சான்சஸ் இருக்கு. தென் எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 480க்கு வந்து சான்சஸ் இருக்கு. ரைட்டா? உங்களுக்கு இஎஸ்ஐ கோயம்புத்தூர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கொடுங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி மூலயமா நீங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் இயருக்கு நீட்டில் 2026 கவர்மெண்ட் காலேஜ் சேரணும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஃபியூ சீட்ஸ் ஆர் அவைலபிள். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 100% சீட்டு கவர்மெண்ட் சீட்டு எடுக்கிறதுக்கு உறுதி அப்படின்ற உத்தரவாதத்தோட இந்த கிளாஸ் நடக்குது. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற கேரண்டியும் கொடுக்குறோம். கால் பண்ணி சேர வேண்டிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 869518 86953 இந்த நம்பர்ல கால் பண்ணி இமிடியேட்டா நீங்க அட்மிஷன்ஸ் போட்டுக்கிடுங்க. கோயம்புத்தூர் காலேஜ் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சேலம், குமரமங்கலம் சேலம் அருமையான காலேஜ். ஓசிக்கு வந்து 532, பிசிக்கு வந்து 523, பிசிஎம்க்கு 525, எம்பிசிக்கு வந்து 521, எஸ்டிக்கு வந்து 445, தென் எஸ்சிஏக்கு வந்து 435, தென் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 478. ரைட்டா? இந்த மார்க் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா சேலம் காலேஜில் ஜாயின் பண்றதுக்கு யாருக்கெல்லாம் இந்த மார்க் இருக்கோ கீழே கமெண்ட்ல கொடுங்க. எஸ், எனக்கு சேலம் கிடைக்கும் அப்படின்றத கொடுங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காலேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா திருச்சி மெடிக்கல் காலேஜ் அருமையான காலேஜ். கேஏபி விஸ்வநாதன் காலேஜ். இந்த காலேஜில் நீங்க ஜாயின் பண்றதுக்கு மார்க் வச்சிருக்கீங்களா பாருங்க. ஓசிஎன்னா 532, பிசிஎன்னா 525, பிசிஎம்னா 526, எம்பிசி வந்து 521, தென் எஸ்டி வந்து 460, எஸ்சிஏக்கு வந்து 434, தென் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 477. இப்போ நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த மார்க் ரேஞ்சில் உங்களுக்கு முன்ன பின்ன கொஞ்சம் ஸ்லைட்டா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 1 மார்க் 2 மார்க் தான் கீழே இறங்கும் மேலே இறங்கும் அவ்வளோதான் இருக்குமே தவிர நிறைய மாறுதலுக்கு வராது. யாருக்கெல்லாம் திருச்சி காலேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ கீழே கமெண்ட்ல போடுங்க. இப்போ நம்ம பார்க்க போற காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜை நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான காலேஜ். 530 மார்க் வரதுக்கான
வாய்ப்புகள் இருக்கு. சரியா? 530 மார்க் வந்து உங்களுக்கு சான்சஸ் ஆர் மோர் ஃபார் ஓசி கேட்டகரி. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கு வந்து 523, பிசிஎம் 521, எம்பிசிக்கு 520, எஸ்டிக்கு வந்து 485, எஸ்சிஏக்கு வந்து 420, தென் எஸ்சி பார்த்தீங்கன்னா 478 வரைக்கும் சான்சஸ் இருக்கு. அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர். இது ரொம்பவே பரிச்சயமான காலேஜ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் ஆர்ஜிஆர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓசி கேட்டகரி 525, பிசி வந்து 520, தென் பிசிஎம் வந்து 514, தென் எம்பிசி டிஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா 515, தென் எஸ்டி வந்து 415 மார்க் வரைக்கும் சான்சஸ் இருக்கு. எஸ்சிஏக்கு வந்து 405க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 470க்கு க்ளோசஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா? ஜிஎம்சி வெள்ளூர்ல சீட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல கொடுத்துருங்க. நீங்களும் இந்த மாதிரியான காலேஜஸ் போகணும்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்களும் இந்த மாதிரியான மார்க் எடுத்து கவர்மெண்ட் காலேஜஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாயின் பண்ணணும்னா 869518 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி இமிடியேட்டாக பேசி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ரைட்டா? அடுத்தது நம்ம பார்க்க போகிற காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஏற்கனவே சென்னையில் 4 காலேஜ் பார்த்தோம். என்ன சார் சென்னையில் ஒரு காலேஜ் போடுறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? சென்னையில் இருக்கக்கூடிய இந்த காலேஜ் என்னன்ற பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி. இந்த காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கு கம்பல்சரி தேவை இருக்கும். இன்னொன்று இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா பாண்ட் இருக்கும். இதில் கரெக்டாக செக் பண்ணிக்கிறீங்க. ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 1 லட்சம் ரூபாய் கிட்ட இந்த காலேஜில் ஒரு ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்ப பார்த்துட்டு போடுங்க. இன்னும் நிறைய பேர் சென்னையில் இருக்கிறதுனால இந்த காலேஜை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓசிக்கு வந்து 525, பிசிக்கு வந்து 510, பிசிஎம்க்கும் 510 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எம்பிசிக்கு வந்து 509 மார்க் வரைக்கும் வரும். எஸ்டிக்கு வந்து 419 மார்க் வரும். தென் எஸ்சிஏக்கு 405 வரைக்கும் சான்ஸ் இருக்குது. எஸ்சிக்கு வந்து 470 மார்க் வரைக்கும் சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மார்க் வச்சுருந்தீங்கன்னா இஎஸ்ஐசியில் நீங்கள் சான்ஸ் இருக்குது உங்களுக்கு சீட்டு எடுக்கிறதுக்கு. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஓசியில் வந்து 527 மார்க் இருந்தால் கிடைக்கும். தென் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 520 மார்க் வரைக்கும் சான்சஸ் இருக்குது. பிசிஎம்முக்கு வந்து 511 மார்க் வரைக்கும் சான்சஸ் இருக்குது. எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 517க்கு வந்து சான்சஸ் இருக்குது. எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க இல்லை எஸ்சிஏவாக இருக்கீங்கன்னா 400 மார்க் சான்சஸ் இருக்குது. எஸ்சிக்கு வந்து எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் 468 மார்க்குக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 மார்க் வரைக்கும் சான்சஸ் இருக்குது. விழுப்புரம் காலேஜும் பழைய காலேஜ் தான். உங்களுக்கு இந்த காலேஜில் இந்த மார்க் வச்சுருந்தீங்கன்னா இந்த காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா ஆமாம் நானும் விழுப்புரம் போக போகிறேன் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் கொடுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான காலேஜ். சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேணும்னு நினச்சி சென்னையில் வந்து கிடைக்கல. இஎஸ்ஐசி கிடைக்கல, எம்எம்சி கிடைக்கல, ஸ்டான்லி கிடைக்கல, கீழ்பாக் கிடைக்கல, ஓமந்தூர் கிடைக்கல அப்படின்னு பார்க்குறப்ப ஒன்று கொடுக்கக்கூடிய புது காலேஜ் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னா செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ். திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரியில் 529 மார்க் இருந்தால் கிடைக்கும். பிசிக்கு வந்து 521 இருந்தால் கிடைக்கும். பிசிஎம்க்கு 512 மார்க் இருந்தால் கிடைக்கும். எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 510 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 465, எஸ்சிஏக்கு வந்து 400, எஸ்டிக்கு வந்து 401 வரைக்கும் சான்சஸ் ஆர் மோர். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையான காலேஜ் தேனி மெடிக்கல் காலேஜ். ஊர் ரொம்ப அருமையான ஊர், மக்களும் அருமையான மக்கள். ஓசிக்கு வந்து 527, பிசிக்கு வந்து 520, பிசிஎம்க்கு 510, எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 519, எஸ்சிக்கு வந்து 469, எஸ்சிஏக்கு வந்து 407, எஸ்டிக்கு வந்து 415 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? தேனி உங்களுக்கெல்லாம் விருப்பமா இருக்கு தேனி காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு கீழே கமெண்ட்ல கொடுங்க. அதுக்கு அடுத்தது தர்மபுரி மெடிக்கல் காலேஜ். தர்மபுரி மெடிக்கல் காலேஜ் கூட பார்த்தீங்கன்னா பழமையான காலேஜ். இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஓசிக்கு வந்து 525 மார்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசிக்கு வந்து 520 வரைக்கும் சான்சஸ் இருக்கு. பிசிஎம்மா இருந்தால் 510 மார்க் வரைக்கும். எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 515 வரைக்கும் சான்சஸ் இருக்கு. தென் எஸ்சிக்கு வந்து 465, எஸ்சிஏக்கு வந்து 400 வரைக்கும் சான்சஸ் இருக்கு. தென் அகைன் எஸ்டி ஆல்சோ 401 வரைக்கும் சான்சஸ் ஆர் மோர். உங்களுக்கு கமெண்ட்ல கொடுங்க. மற்ற காலேஜ் இன்னும் 36 பிளஸ் 1 37 காலேஜ் இருக்கு. இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய காலேஜை தவிர மற்ற காலேஜுக்கும் எங்களுக்கு கட் ஆஃப் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல கொடுங்க. அடுத்த வீடியோல நம்ம மற்ற காலேஜுக்கான கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரியான காலேஜ் ஜாயின் பண்ணி இவ்வளோ மார்க் எடுத்து நீங்களும் குறைஞ்ச அமௌண்ட்டில் 18,073 ரூபாயில் ஃபீஸ் பே பண்ணி கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிங்க. ஃபியூ சீட்ஸ் ஆர் அவைலபிள். 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி இமிடியேட்டாக பேசி அட்மிஷன் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.